இன்றைய காலகட்டத்தில் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள், குறிப்பாக பாலியல் வன்கொடுமைகள் அதிகரித்துக் கொண்டே வருகின்றன. நம்முடைய வாழ்வியல் மற்றும் கலாச்சார மாற்றம், மேற்கத்திய கலாச்சாரத்தின் தாக்கம் போன்ற பலவற்றினால பெண்களுக்கு எதிரான வன்முறை என்பது தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே வருகின்றன. பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் என்பது இன்றைய காலகட்டத்தில் மட்டும் நடக்க கிடையாது. மானுட சமூகம் எப்பொழுது உருவானதோ அப்பொழுது நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. நம்முடைய தமிழக வரலாற்றிலுமே இது மாதிரியான சில சம்பவங்கள் நடந்திருக்கின்றன. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, சங்க காலகட்டத்திலுமே பெண்களுக்கு எதிராக ஒரு சில அத்துமீறல்கள் நடந்திருக்கின்றன. அதை பல இலக்கியங்களையும் பாடியிருக்காங்க. சங்க காலகட்டத்தில் பெண்களுக்கு எதிராக நடந்த பல பாலியல் வன்கொடுமைகள் பற்றியும் அதற்காக அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனைகளை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அகநானூறு 256வது பாடல். இந்த ஒரு பாடல்ல நடந்த சம்பவத்தை பற்றி தெளிவா எடுத்து பாடியிருக்காங்க. அதை பற்றி இப்ப நம்ம விரிவாக பார்க்கலாம். கல்லூர் எனப்படும் ஒரு வளமையான ஊர் சங்ககால கட்டத்தில் நம்முடைய தமிழ்நாட்டில் இருந்துள்ளன. அந்த ஊர்ல ஒருவன் இருந்திருக்கின்றான். அதே ஊர்ல மற்றும் ஒரு பெண்ணும் இருந்திருக்கிறாங்க. இதுல ஆண் அந்த பெண்ணின் மீது மோகம் கொண்டு அந்த பெண்ணினுடன் நெருங்கி பழகியிருக்கான். இதன் பிறகு அந்த ஆணும் பெண்ணும் ஒரு கட்டத்துல ஒன்னா இருந்துடுறாங்க. இதன் பிறகு அந்த ஆண் அந்த பெண்ணை விட்டுட்டு ஊரை விட்டே போயிடுறான். அந்த பெண்ணும் நீண்ட நாட்கள் காத்திருந்து பாக்குறாங்க. ஆனால் அவன் வர கிடையாது. இதன் பிறகு என்ன செய்வதென்றே அறியாத அந்த பெண்மணி சான்றோர்களிடத்துல போய் அழுது முறையிடுறாங்க. அந்த பெண் அழுவதை பார்த்த சான்றோர்கள் அந்த தீயவனை அழைத்துட்டு அவனை விசாரிக்கிறாங்க. ஊர் பொதுமக்கள் அந்த பெண்ணையும் அந்த ஆணையும் விசாரிச்சதுல அந்த ஆண் என்ன சொல்றான் அப்படின்னா, இந்த பெண்ணை நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது, இவங்களை இப்போதான் முதல் முறையா பாக்குறேன் அப்படின்னு சொல்றான். இதன் பிறகு ஊர்க்காரங்க பல சாட்சிகளை குறுக்கு விசாரணை பண்றாங்க. விசாரணையுடைய முடிவுல அந்த ஆண் உண்மையிலேயே குற்றம் செய்திருக்கிறான் என்பது நிரூபணம் ஆகின்றது. இதன் பிறகு அந்த ஆணுக்கு தண்டனை என்பது வழங்கப்பட்டது. அன்றைய காலகட்டத்தில் அவனுக்கு என்ன தண்டனை கொடுத்தாங்க அப்படின்னா, ஊர் மக்கள் சூழ்ந்து இருக்க அவனை ஒரு 3 மரக்கிளைகள் உள்ள மரத்துல கட்டி வைக்கிறாங்க. கட்டி வச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா, சுண்ணாம்பு நீரை அவன் தலையில ஊத்துறாங்க. சுண்ணாம்பு நீர் பட்ட உடனே அவன் எரிச்சல்ல அலறான். இருந்தாலுமே ஊர் பொதுமக்கள் அனைவருமே பார்த்து அதை சந்தோஷப்படுறாங்க. சுண்ணாம்பு நீரை அவன் தலையில ஊத்தின உடனே எரிச்சல் தாங்காம அவன் கத்தி கதறான். ஊர் மக்கள் அனைவரும் அந்த சமயத்துல இவன் பண்ண தப்புக்கு இந்த தண்டனை தேவைதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கலைஞ்சு போயிடுறாங்க. அவன் தொடர்ந்து எரிச்சல்ல அலறி கொண்டே இருக்கிறான். அன்றைய காலகட்டத்துல ஒரு பெண்ணை ஏமாற்றின ஒருத்தனுக்கு இந்த மாதிரியான தண்டனை கொடுத்தவனை கடுமையா தண்டிச்சிருக்கிறாங்க. அடுத்ததாக சங்கம் அருவிய காலகட்டத்தில் மணிமேகலை எனப்படும் ஒரு இலக்கியத்தை எழுதினாங்க. அந்த ஒரு இலக்கியத்திலுமே அன்றைய காலகட்டத்தில் நடந்த ஒரு பாலியல் வன்கொடுமையை பற்றி பதிவு பண்ணியிருக்காங்க. சங்க காலகட்டத்தில் கடற்கரை அருகே பறந்து விரிந்திருந்த காராளர் நகரமான சண்பை எனப்படும் ஒரு நகரம் இருந்தது. அந்த நகரத்துல கௌசிகன் எனப்படும் ஒரு அந்தனருக்கு சுதமதி எனப்படும் ஒரு பெண் இருந்தாங்க. ஒரு நாள் அந்த சுதமதி பூ பறிப்பதற்காக பூங்காவுக்கு போயிருக்காங்க. அந்த சமயத்துல பழம்பெரும் நகரமான காவேரி பூம்பட்டினத்தில் இருந்து இந்திர விழாவை பார்ப்பதற்காக மாருதவேகன் எனப்படும் ஒரு வீரன் இந்த நகருக்கு வந்திருக்கிறான். அவன் பார்ப்பதற்கு பூமாலையும் பொன்மாலையும் அணிந்து கொண்டு உலக மக்களே பார்த்திராத ஒரு மிக பெரும் வீரன் போல இருந்தான். மாருதவேகன் சுதமதியை பார்த்த பிறகு சுதமதியை யாருமே இல்லாத ஒரு இடத்துக்கு தூக்கிட்டு போயிட்டு அந்த இடத்துல வச்சு அவனுடைய இச்சைக்கு சுதமதியை ஆளாக்குறான். ஆரம்பத்துல சுதமதி எவ்வளவுதான் போராடி முடியல. அதன் பிறகு அவனுக்கு இணங்கியும் போயிடுறாங்க. இதன் பிறகு மாருதவேகன் சுதமதியை பாலியல் வன்முறை செய்துவிட்டு அவன் மீண்டும் அவனுடைய நகரான காவேரி பூமண்டலத்துக்கு போயிடுறான். இந்த ஒரு நிகழ்வை சுதமதி ஊர் மக்கள்கிட்ட சொல்றாங்க. இதன் பிறகு என்ன ஆனது, அவனை பிடிச்சாங்களா இல்லையா, தண்டனை கொடுத்தாங்களா இல்லையா என்பதை பற்றி இலக்கியங்கள்ல பதிவு பண்ணவே கிடையாது. இந்த ஒரு பாடல் மூலமாக அன்றைய காலகட்டத்திலேயே பெண்களுக்கு எதிராக சில பாலியல் வன்கொடுமைகள் என்பது நடந்திருக்கிறது என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடிகின்றது. அரக்கர்கள் மனிதர்கள் ரூபத்துல அன்றைய காலகட்டத்தில் இருந்து இன்று வரை இருந்துகிட்டு தான் இருக்கிறாங்க. அவர்களிடமிருந்து நம்ம பாதுகாத்துக் கொள்ள நம்ம தான் தற்காப்போடு இருக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு அடுத்து எந்த மாதிரி வீடியோ வேணுங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது மாதிரியான வரலாறு சம்பந்தமான பல பதிவுகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி.